இந்த இந்த மாற்றங்கள் இது இந்த சிக்னிஃபிகன்ஸ் எதுவும் பார்க்குறீங்களா? ஏன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு இல்லை சில தொகுதிகளில் தமிழ்நாட்டில் ஒரு கண்டிப்பாக ஒரு 35 இடங்கள் தெளிவான வெற்றி திமுக கூட்டணிக்கு 4 இடங்களில் கொஞ்சம் இழுபறியாக இருக்கலாம் அப்படின்னு தான் நான் கருதுறேன். ஓகே, ரைட், நன்றி. இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்கு மிக்க நன்றி. ஜென்ராம், எப்படி பார்க்கலாம் இந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும்? நான் அதுக்கு முன்னாடி எண்ணிக்கைகள் பார்த்துட்டு வந்துடுறேன், நம்ம மீண்டும் உங்கள்கிட்ட கூட வந்துடுறேன். தமிழ்நாட்டினுடைய தொகுதிகள் மொத்தமாக நம்ம பார்த்தலாம். தமிழ்நாட்டில் இப்போ திரு விஜய் பிரபாகர் முன்னிலை வைக்கிறார். விருதுநகர் தொகுதியில் தற்போதைய நிலை விஜய் பிரபாகர் முன்னிலை வைக்கிறார். நம்ம வாக்குகளோடு சேர்த்து வெளியிட்டாலும் இன்னும் எளிதாக இருக்கலாம். எனவே இது இந்த முறை விருதுநகர் தொகுதி. அடுத்ததா விருதுநகரில் திரு விஜய் பிரபாகர் ஒரு ரொம்ப குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வைக்கிறார். ஆனால் முன்னிலை என்பது இடத்திற்கு வந்திருக்கிறார். அது ஒரு பெரிய மாற்றமாக பார்க்கப்படுகிறது காலையில் இருந்திருக்கிறதுல. கோயம்புத்தூர் அதே போல தொடர்ச்சியாக திரு கணபதி ராஜ்குமார் முன்னிலை அப்படிங்கிறத பார்க்கிறோம். திரு அண்ணாமலை பின்னடைவு. இது எல்லாத்திலுமே வாக்கு வித்தியாசத்தை விரைவில் நம்ம கொடுக்க இருக்கிறோம். அதுவும் சேர்த்தே நம்ம சென்டர் ஸ்கிரீன்ல பார்க்க முடியும். மதுரை திரு சு வெங்கடேசன் தொடர்ச்சியாக முன்னிலை வைக்கிறார். ஆரம்பத்திலிருந்து இந்த வாக்கு எண்ணிக்கை தொடங்கியதிலிருந்து தபால் வாக்குகள் இருந்து தொடர்ச்சியாக முன்னிலை. திரு ராமசீனிவாசனும் திரு டாக்டர் சரவணனும் பின்னடைவு அப்படிங்கிறத பார்க்கிறோம். அடுத்ததா நெக்ஸ்ட் கான்ஸ்டிட்யூன்சி அடுத்த தொகுதி இப்போ நம்ம பார்க்குறோம். சிவகங்கை தொகுதி திரு கார்த்தி சிதம்பரம் முன்னிலை வைக்கிறார். பின்னடைவு சேவியர் தாஸ் தேவநாதன் பின்னடைவு. அடுத்ததா இதெல்லாம் ஏற்கனவே எந்த மாற்றங்களும் இல்லாமல் தொடர்ச்சியாக கார்த்தி சிதம்பரம் முன்னிலை அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் இருக்கிறது. அடுத்த தொகுதியை பார்க்குறோம். அடுத்த தொகுதியை பார்க்குறோம். தூத்துக்குடி தொகுதி திரும்ப கனிமொழி தொடர்ச்சியாக முன்னிலை வைக்கக்கூடிய ஒரு தொகுதி. ஆரம்ப கட்டத்திலிருந்து தபால் வாக்குகளில் தொடங்கி தொடர்ச்சியான வாக்கு முன்னிலை இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அதிமுக திரு சிவசாமி வேலுமணி அதே போல திரு விஜயசீலன் தமாகால இங்கே பர்சன்டேஜ் அடிப்படையில் அவங்களுக்கு ஒரு பெரிய வின்னிங் மார்ஜின் இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுது. நம்ம பொறுத்து பார்க்கணும். திருநெல்வேலியில் காங்கிரஸ் வேட்பாளர் ராபர்ட் ப்ரூஸ் முன்னிலை வைக்கிறார். தபால் வாக்குகளில் நயனா நாகேந்திரனுக்கு ஒரு முன்னிலை கிடைத்திருந்தது. ஆனால் அதற்கு பிறகு ஒவ்வொரு சுற்றிலுமே அவருடைய பின்னடைவு என்பதுதான் இருக்கிறது. அதே போல ஜான்சி ராணி அதிமுக இருந்து பின்னடைவை சந்திக்கக்கூடியதாக இருக்கிறது. அது ஒரு விஐபி தொகுதி. அதை பார்க்கிறோம். திருச்சியில் திரு துரை வைகோ முன்னிலை, பின்னடைவு திரு கருப்பையா, திரு செந்தில்நாதன். அடுத்ததா மற்ற தொகுதிகள் போலாம். முக்கியமான விஐபி தொகுதிகளை கொஞ்சம் ஸ்டே ஆன் பண்ணலாம். எஸ், நெக்ஸ்ட் அடுத்த தொகுதி அரக்கோணம் திரு ஜெகத் ரட்சகன் முன்னிலை. மாற்றங்கள் எதுவும் இல்லை. அடுத்த தொகுதியை பார்க்கலாம். எஸ், சிதம்பரத்தில் திரு திருமாவளவன் திரும்ப முன்னிலை வந்திருக்கிறார். கொஞ்சம் பின்னடைவை சந்திச்சிருந்த இடத்துல இருந்து மீண்டும் முன்னிலை. எஸ், ஓகே. கடலூர் திரு விஷ்ணு பிரசாத் முன்னிலை வைக்கிறார். தங்கர் பச்சான் அதே போல சிவக்குழந்தை 2 பேருமே பின்னடைவை சந்திக்கிறாங்க. வாக்கு வித்தியாசங்களை பார்க்கணும். தருமபுரியில் திருமிகு சௌமியா அன்புமணி தொடர்ச்சியாக முன்னிலை வைக்கிறாங்க. பாஜக கூட்டணியில் வெற்றிக்கான அந்த எல்லையில் இருக்கக்கூடியது சௌமியா மட்டும்தான். தொடக்க நிலையிலிருந்தே தபால் வாக்கு இதுகள் வரைக்கும் முன்னிலை இருக்காங்க. மணி பின்னடைவை சந்திக்கிறார். அடுத்தது காஞ்சிபுரம் திரு செல்வம் திமுக இருந்து முன்னிலையில் இருக்கிறார். திரு ராஜசேகர் அதுபோல திருமிகு ஜோதி வெங்கடேசன் 2 பேருமே பின்னடைவு. எஸ், அடுத்த தொகுதியை பார்க்கலாம். நெக்ஸ்ட் காஞ்சிபுரத்துக்கு அடுத்ததாக நாம பார்க்க இருக்கக்கூடிய தொகுதி நீலகிரி. ஆராசா தொடர்ச்சியாக முன்னிலையில் தான் இருக்கிறார். தற்போதைய நிலையை பார்க்கணும். தொடக்க நிலையில் திரு எல் முருகன் 3வது இடத்தில் இருந்தார். நான் இன்னும் சமீபத்திய எண்ணிக்கையில் பார்க்க வேண்டியிருக்கிறது. திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் பின்னடைவை சந்திக்கிறார். அவர் முன்னாள் சபாநாயகருடைய மகன். அங்கே அவர் பின்னடைவை சந்திக்கிறார். அடுத்ததாக ராமநாதபுரம் திரு நவாஸ்கனி தொடர்ச்சியாக முன்னிலை வைக்கக்கூடியது. திரு ஓ பன்னீர்செல்வம் அங்கே சுயேட்சையாக பலாப்பழ சின்னத்தில் போட்டியிட்டார். பின்னடைவு என்கிற இடத்தை தான் பார்க்குறோம். சிவபெருமாள் பின்னடைவு என்கிறத தான் பார்க்குறோம். எஸ், அடுத்ததா ராமநாதபுரத்திலேயோ தொடர்ச்சியாக நவாஸ்கனியுடைய முன்னிலை என்பது தொடர்கிறது. பெரம்பலூர் அருண் நேரு தொடர்ச்சியாக முன்னிலையில் இருக்கிறார். தொடக்க நிலையிலிருந்து திரு பாரிவேந்தர் பாஜகவுடைய வேட்பாளர் அதுபோல அதிமுகவுடைய திரு சந்திரமோகன் 2 பேருமே பின்னடைவை சந்திச்சிருக்காங்க. அடுத்ததாக பார்க்குறோம். நெக்ஸ்ட் கான்ஸ்டிடுவன்சியில் அடுத்த தொகுதியில் சேலம் திரு செல்வ கணபதி முன்னிலை வைக்கிறார். விக்னேஷ் அண்ணாதுரை 2 பேருமே பின்னடைவை சந்தித்திருக்க பார்க்குறோம். சேலமும் ரொம்ப முக்கியமான தொகுதி. திரு செம்மலைட்ட நான் பிறகு வந்து பேசுகிறேன். சேலம் முக்கியமாக அதிமுகவுடைய ரொம்ப வலுவான இடம்னு பார்க்கப்பட்ட ஸ்ரீபெரும்புதூரில் திரு டிஆர் பாலு முன்னிலை ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். மாற்றங்கள் எதுவும் இல்லை. அடுத்த தொகுதி போலாம். ஸ்ரீபெரும்புதூர் திரு டிஆர் பாலு முன்னிலை. அடுத்தது ஸ்ரீபெரும்புதூருக்கு அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கக்கூடிய தொகுதி தென்காசியில் மீண்டும் டாக்டர் கிருஷ்ணசாமி பின்னடைவை நோக்கி போயிருக்கிறார். டாக்டர் ராணி ஸ்ரீகுமார் திமுக முதல் முறையாக களமிறக்கப்பட்ட ஒரு வேட்பாளர் பின்னடைவிலிருந்து முன்னிலைக்கு மாறி இருக்காங்க. பொள்ளாச்சியில் ஈஸ்வரசாமி அதில் முன்னிலையில் இருக்கிறாரு. திமுக பொள்ளாச்சியும் அதிமுகவுக்கான ஒரு வலுவான இடம்னு பார்க்கப்பட்டது. அங்கே திரு கார்த்திகேயனும் திரு வசந்தராஜாவும் பின்னடைவை சந்திக்க பார்க்கிறோம். அடுத்ததாக பொள்ளாச்சிக்கு அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கக்கூடிய தொகுதி என்பது தேனியும் ரொம்ப அதிகம் கவனம் ஈர்த்தது. திரு ஸ்ரீராம் சேஷாத்ரியும் கூட குறிப்பிட்டிருந்தார். தேனியில் ஆரம்பத்திலிருந்தே திரு தங்கச்சமிழ் செல்வன் முன்னிலை வைக்கிறார். திமுகவுடைய வேட்பாளர். அமமுகவுடைய திரு டிடிவி தினகரன் பின்னடைவு. அதேபோல திரு நாராயணசாமி அதிமுகவுடைய வேட்பாளர் பின்னடைவு. இதில் ஒரு ஐரணி அவரிடம்
அவருடைய கட்சியில் இருந்தவர் தங்க தமிழ்ச்செல்வன், அவரோடு தான் இன்னைக்கு தேர்தல் களத்தை திரு டிடிவி தினகரன் எதிர்கொண்டார். ஓகே, திருப்பூர்லையும் அதிமுகவுக்காக ஒரு வலுவான இடம் அப்படின்னு பார்க்கப்பட்டது. பிஜேபி ஒரு டஃப் ஃபைட் கொடுப்போம்னு எதிர்பார்த்தாங்க. அங்க சிபிஐ திரு சுப்ராயன் தொடர்ச்சியா ஏற்கனவே இருக்கக்கூடிய சிட்டிங் எம்பி அவர் முன்னிலை பெறக்கூடியதை பார்க்கிறோம். திரு அருணாச்சலம் அதிமுக அதுபோல திரு முருகானந்தம் பாஜகவுடைய முக்கியமான முகம், அவரும் பின்னாடி சந்திக்கக்கூடியதை பார்க்கிறோம். அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கக்கூடிய தொகுதி என்பது கரூர் தொகுதியை பார்க்கிறோம். திரும்ப ஜோதிமணி தொடர்ச்சியா சிட்டிங் எம்பி அவங்க முன்னிலை வைக்கிறாங்க காங்கிரஸ்ல இருந்து. அதிமுகவோட தங்கவேல் அதேபோல பாஜகவுடைய செந்தில்நாதன் ரெண்டு பேருமே பின்னடைவு சந்திக்கிறாங்க. ஜோதிமணிக்கு கடுமையான போட்டி இருக்கும்னு சொன்னாங்க, ஆனால் தொடக்க நிலையில இருந்து ஜோதிமணியும் முன்னிலை வைக்கிறாங்க. தஞ்சாவூர் டெல்டா ரீஜன் எப்பவுமே திமுக கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்கும்னு பார்க்கப்படக்கூடிய இடம். திமுகவுடைய வேட்பாளர் முரசொலி முதல் முறையாக களமிறங்கி இருந்தார். அதேபோல அவர் முன்னிலை. தேமுதிகவுடைய சிவனேசன் அதேபோல பாஜகவுடைய முருகானந்தம் திரு கருப்பு முருகானந்தம் அவங்க பின்னடைவை சந்திக்கிறாங்க. திருவள்ளூர்ல திரு சசிகாந்த் செந்தில் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் முன்னிலை தான் இருக்காரு தொடக்க நிலையிலேருந்து. எனவே அதில் மாற்றங்கள் இல்லை. தேமுதிகவுடைய நல்ல தம்பியும் பாஜகவுடைய பாலகணபதியும் பின்னடைவு தான் சந்தித்திருக்கிறாங்க. கன்னியாகுமரி தொகுதி ரொம்ப நேரமாக காத்திருந்த தொகுதி. விஜய் வசந்த் முன்னிலையில் தான் இருக்கிறாரு தொடர்ச்சியாக. முன்னாள் அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் பின்னடைவு, அதே போல பஸ்லியன் நஸ்ரேத் திரு அதிமுகவிலிருந்து வேட்பாளர் அவரும் பின்னடைவை சந்திக்கிறார். விஜய் வசந்த் தற்போதைய எம்பி, அவருடைய தந்தையார் மறைவுக்கு பிறகு களமிறங்கி வெற்றி பெற்றார். அதுக்கு பிறகு இந்த முறையும் களத்தில் முன்னிலை வைத்து வரக்கூடியதை பார்க்கிறோம். கன்னியாகுமரியில் இந்த மாற்றம் வரது கூட பிஜேபி ரொம்ப சிக்னிபிகண்டா பார்க்க வேண்டியதா இருக்கும் நினைக்கிறேன். விஜய் வசந்த் தொடர்ச்சியா முன்னிலை இருக்கிறாரு. திண்டுக்கல் தொகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திரு சச்சிதானந்தம் தொடக்கத்திலிருந்தே முன்னிலை தான் ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கிறோம். நெல்லை முபாரக்கும் திருமிகு திலகபாமாவும் பின்னடைவு. அடுத்ததாக பார்க்கிறோம் திண்டுக்கலுக்கு அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கக்கூடிய தொகுதி தமிழ்நாட்டுடைய தொகுதிகளை பார்க்கிறோம். ஈரோடுலையும் திரு பிரகாஷ் முன்னிலை வைக்கிறார். இளைஞரணியிலிருந்து முதல் முறை அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு வேட்பாளர் திமுக. இங்கே அதிமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும்னு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு தொகுதி. ஏன்னா திரு அசோக்குமாருக்கு ஒரு கவன ஈர்ப்பு இருந்தது. திரு விஜயகுமார் தமாக வேட்பாளர் அவர் பின்னடைவை சந்திக்கிறார். பிரகாஷ் முன்னிலை ஈரோடு பொறுத்த வரைக்கும் முன்னிலை என்பதை பார்க்கிறோம். அதே போல ஈரோடு பொறுத்த வரைக்கும் பிரகாஷ்க்கும் நல்ல வாக்கு வித்தியாசமும் கூட கூடுதலாக இருக்கக்கூடிய பார்க்கிறோம். வட சென்னை திரு கலாநிதி வீராசாமி சிட்டிங் எம்பி முன்னிலை. மற்ற திரு ராயபுரம் மனோ பால் கனகராஜ் இரண்டு பேருமே பின்னடைவை சந்திக்கிறாங்க. வட சென்னைக்கு அடுத்தபடியாக இதுவும் முக்கியமாக பார்க்கப்பட்டது. 3 முக்கியமான உறுப்பினர்கள். தென் சென்னை பொறுத்த வரைக்கும் திருமிகு தமிழச்சி தங்கபாண்டியன் தொடக்க நிலையிலிருந்து முன்னிலை. தமிழிசை அவர்களும் ஜெயவர்தன் அவர்களும் பின்னடைவை சந்திச்சிருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒரு களமாக பார்க்கப்பட்ட ஒரு களம். இங்கேயும் அது ஏற்கனவே மாற்றங்கள் இல்லாமல் தொடர்கிறது. மத்திய சென்னை பொறுத்த வரைக்கும் திரு தயாநிதி மாறன் தொடர்ச்சியாக முன்னிலையில் இருக்கிறார். அதேபோல திரு பார்த்தசாரதியும் வினோத் பி செல்வமும் பின்னடைவை சந்திக்கிறாங்க. இதில் மாற்றங்கள் இல்லை, தொடர்ச்சியாக அவர் தான் முன்னிலையில் இருக்கார் ஒவ்வொரு சுற்றிலையும். அடுத்தது மத்திய சென்னை கையில வைக்கிறார். இதுலையும் மாற்றங்கள் எதுவும் இல்லை. பாமக கணேஷ்குமார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எதிர்பார்க்கப்பட்ட ஒருவர், அவர் பின்னடைவை சந்திக்கிறார். அடுத்ததாக ஆரணிக்கு பிறகு ஆரணியிலையும் வேட்பாளர் மாற்றப்பட்டது. அங்கே ஏற்கனவே காங்கிரஸ் எம்பி இருந்தார், அவருக்கு தான் விஷ்ணு பிரசாத் இல்லாமல் திமுக இந்த முறை என்றது. விழுப்புரத்தில் திரு டாக்டர் ரவிக்குமார் தொடர்ச்சியாக முன்னிலை வைக்கக்கூடியதை பார்க்கிறோம். இந்த முறை பானை சின்னத்தில் போட்டிட்டு இருக்கார். போன முறை உதயசூரியன் சின்னத்திலிருந்து இந்த முறை அவங்க பானை சின்னத்தில் போட்டிட்டும் முன்னிலை அப்படிங்கிற இடத்தை பார்க்கிறோம். அடுத்ததா விழுப்புரத்துக்கு அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கள்ளக்குறிச்சி தொகுதி. மலையரசன் திமுகவிலிருந்து முன்னிலை வைக்கிறாரு. குமரகுரு திரு தேவதாஸ் ராமசாமி இரண்டு பேரும் பின்னடைவு. இந்த கள்ளக்குறிச்சி அதிமுகவுக்கான வலுவான இடம் அப்படின்னு கணிக்கப்பட்டது, பார்க்கப்பட்டது, கவனிக்கப்பட்டது. ஆனால் அங்கேயும் மலையரசன் திமுகவிலிருந்து முன்னிலை வைக்கிறார். அவரும் புதிதாக களமிறக்கப்பட்ட ஒருவர். அடுத்ததாக கள்ளக்குறிச்சிக்கு பிறகு நம்ம பார்க்க இருக்கிறது மயிலாடுதுறை. ஏற்கனவே நம்ம பார்த்தோம் திருமிகு சுதா வழக்கறிஞர் முன்னிலையில் இருக்கிறாரு. அடுத்தது மயிலாடுதுறைக்கு அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிற தொகுதி மயிலாடுதுறை பொறுத்த வரைக்கும் திருமிகு சுதா தான் தொடர்ச்சியாக முன்னிலை. நாகப்பட்டினம் திரு வி செல்வராஜ் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அவருடைய